இந்த குறைபாடுகள்லாம் இருந்தும் கூட லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி திரள்றாங்க இளைஞர்கள். அதுல 95% பேர் இளைஞர்கள் தான். கிட்டத்தட்ட 100% கூட சொல்லலாம். இருக்குங்கிறத நம்ம மறுக்கல. அது ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல இவரே அந்த சில தொகுதிகள், பல தொகுதிகள் இல்ல ஆட்சிய பிடிக்கிறவர்கள் ஜெயிப்பாரா தெரியாது. பட் என் பார்வை ஆட்சிய பிடிக்கிற அளவுக்குலாம் இந்த தேர்தல்ல நடக்காது. மிக நிச்சயமாக ஒரு இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறுவார். 10லிருந்து 15% வாங்குவாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்றேன். இப்பயும் நான் இந்த கருத்துல எனக்கு மாற்றம் இல்ல. ம். ஓகே. சோ அவரு கேம் சேஞ்சரா தான் இருப்பாரு. கேம் சேஞ்சரா இருப்பாரா? இல்லன்னா ஜனநாயகத்துல அவர் ஆட்சிக்கே வர முடியாதுங்க. அப்படிலாம் நான் தீர்ப்பு சொல்லக்கூடாது. என் பார்வை அது. அது யாருடைய கேம எப்படி மாத்துறாருன்னு நமக்கு தெரியல. யார் ஆட்சி புடிப்பாங்கங்கிற கேம் அது சேஞ்சரா இருப்பாரு. அவர் வாங்குற 15% வாங்குறாருன்னா, நிச்சயமா யாருடைய தோல்விக்கு அவர் காரணமாக இருக்க போகிறார். ம். சோ அந்த மாரி எடுத்துக்கலாம். ஆமா. பட் சார் இப்போ இவங்க சைடுல இருந்துமே வந்து விஜய் அவர்கள் நெறைய ஷோ எல்லாம் கேன்சல் பண்றாங்க. ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் வர டைம்ல வந்துட்டு எங்கள வேணும்ட்டே வரவிடல அப்படிங்கிற நெறைய குற்றச்சாட்டு தாவேக்கால ஏன்னா தான் இவ்வளவு வச்சாங்க. கூட்டம் வர்றத நல்லா டைட்டா கேமரா வச்சு, ட்ரோன் வச்சு, படம் காமிச்சு கூட்டத்தையும் காட்டுவீங்க. ம். அந்த கூட்டத்தினால நகர்ந்து போறது கஷ்டம் தானங்க. சென்னை நகர வீதிகள்ல எல்லா ரோடும் மவுண்ட் ரோடு மாரியா இருக்கு. அந்த மவுண்ட் ரோட்ல எவ்வளவு டிராபிக்ல மாட்டிக்கிறோம். எத்தனையோ நாள். அப்ப பெரம்பூர் மாரி சின்ன சின்ன ரோடு இருக்கிற இடங்கள்ல அவ்வளவு கூட்டம் கூடுனா எப்படி நகர்ந்து போக முடியும்? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நீங்க கட்சி நடத்தி ஆகணும். அப்படியே சொகுசா உட்கார வச்சு சொகுசா தூக்கிட்டு போயிருவாங்களா அவங்கள? கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். நீந்தி தான் போகணும். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். தினத்தந்தில எத்தனை தலைப்பு, எத்தனை தலைவர்களுக்கு நம்ம பார்த்திருப்போம். நீங்களும் அப்படிதான் போய் ஆகணும். இல்ல அடுத்த 1/2 அன் ஹவர்ல நான் ஏற்கனவே கண்ண மூடி கண்ண திறந்தேன். அதுக்கு என்ன கற்பனை உலகத்துல வாழணும் அதுக்கு நீங்க. கஷ்டப்பட்டு தான் போய் ஆகணும். 4 மணினா 6 மணி ஆகும். அதுக்கு தகுந்த மாரி போலீஸ்ல பெர்மிஷன் கேளுங்க. என்னை எதுவுமே செய்யக்கூடாது. நான் வருவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன். நான் இங்க இருந்து இப்படி நினைச்சா நான் அங்க போய் குளத்துல இருக்கணும். அப்படி கண்ண மூடி கண்ண திறந்தா வெள்ளிவாக்கத்துல இருக்கணும். நீங்க என்ன பெரிய கடவுளா? கடவுளுக்கே அந்த அதிகாரம் கிடையாதுங்க. கடவுள் ஊர்வலம் வந்தாலே கொஞ்சம் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்றதுதான் இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம் கண்ணு முன்னாடி. நீங்க அவரோட பெரிய ஆளா? இந்த கஷ்டங்களை நான் எத்தனையோ வழிகளை தாங்கி வந்தேன். இந்த சின்ன வழியை தாங்க மாட்டீங்க.